வாஞ்சிநாதன் வந்து ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞர், நீங்களும் ஒரு பேரவையோட தலைவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து திராவிடம் ஆரியத்துக்கான ஒரு விவாதமாக நம்ம எடுத்துக்கலாங்களா? வாஞ்சிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு நீதிபதிக்கான இது வந்து ஒரு விவாதம். ஸோ அது அது அவங்க 2 பேர் வந்து சட்டப்படியான நகர்வு தான் நகர்த்தப்படும்னே தவிர இது பொது கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? சட்ட ரீதியான நடவடிக்கை மிக கடுமையாக எடுக்கப்பட்டால் வாக்கு குறைஞ்சிருமோன்னு பயப்படுறாங்களா? அடித்து துவைத்து தகர்க்கப்பட வேண்டியது சாதிய உணர்வு. கருத்தரங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, இது வந்து திராவிடத்தின் குரல் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின் போது இது ஜே.ஆர். சுவாமிக்கான மிரட்டலாக நம்ம பார்க்கலாங்களா? பைட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நெடுமாறன். இன்றைய நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் தோழர் சுபவீரபாண்டி ஐயா. வணக்கம். வணக்கம். பல மாவட்டங்கள் பார்த்தா இந்த ஆணவ படுகொலை என்பது அதிகரிச்சுட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்தந்த ஆட்சி தான் இது பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றாங்க. இது எப்படிங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? ஆட்சிக்கு இதில் பொறுப்பே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு அரசுக்கும் இதில் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை மறைத்துவிட்டு வெறும் அரசின் மீது குற்றம் சாட்டிவிட்டு நாம் பேசாமல் இருந்து விடலாம் என்று நினைப்பது சரியானதல்ல. இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கட்சிகள் இல்லாத அமைப்புகள், பொது மனிதர்கள் எல்லோருக்கும் இதை சரி செய்ய வேண்டிய பெரும் பங்கும் கடமையும் இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், எவ்வளவு படித்தாலும் இந்த சமூகம் கல்விக்கூடங்களை நிறைய கொண்டிருக்கிறது. படிக்காதவர்களே இப்போது நம்ம சமூகத்தில் இல்லை. நம்முடைய கல்வி அல்லது இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு சாதிதான் மேலேறி நிற்கிறது என்பது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய கொடுமை. அதுவும் இப்போது நடந்திருக்கிற இந்த படுகொலை, கவின் என்று ஒரு இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றுகிறவர். அந்த பெண் காவல்துறையில் பணியாற்றுகிற பெற்றோரின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற பெண். எனவே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு குடும்பமே சாதிக்காக கொலை செய்ய தயாராகிறது என்று சொன்னால் சாதிதான் எல்லாம் என்பதாக இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. ஒரு சாதிய பற்றுதல் என்பது ஒன்று, அது சாதிய வெறியாக மாறி கொலை வரைக்கும் போகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த சாதியை எதிர்த்து கருத்து பரப்புரைகள் மிகப்பெரிய தேவையில் இருக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. சாதியின் விளைவுதான் தீண்டாமை. தீண்டாமையின் அடுத்த கட்டம்தான் இப்படிப்பட்ட படுகொலைகள். எனவே அரசு உடனடியாக இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக ஒரு 6 மாதம் 2 வருடம் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை. அதற்குள் அடுத்தடுத்த படுகொலைகள் நடந்து விடுகின்றன. மிக விரைந்து மற்றவைகளெல்லாம் விட்டு இதற்கு தனி கவனம் செலுத்தி விரைந்து விசாரித்து குற்றவாளிகளுக்கு மிக மிக கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும். அப்படி தண்டனை கொடுத்து விட்டால் இனிமேல் ஆணவ படுகொலைகளே நாட்டில் இருக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் கொஞ்சம் குறையும். ஒரு அச்ச உணர்வையாவது கொலையாளிகள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும். சாதிதான் எல்லாம் என்று ஆகிவிட்டால் பிறகு இந்த சமூகத்தில் யார் மன நிம்மதியோடு வாழ முடியும்? முதலில் அடித்து துவைத்து தகர்க்கப்பட வேண்டியது சாதிய உணர்வு. அதை நாம் எந்த அளவுக்கு ஒடுக்குகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆணவ கொலைகள் குறையும். அரசுக்கும் கண்டிப்பாக பங்கு இருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இளவரசன், திவ்யா, அப்புறம் கோகுல்ராஜ், இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த ஆணவ படுகொலையில் ஈடுபட்ட அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள்லாம் வந்து இன்னைக்கு ஹீரோவாக பார்க்கப்படுகிறாங்க. இது எப்படிங்க பாருங்க? அதுதான், ஏன்னா இப்போ சிறையிலேருந்து வெளியில் வரும்போது அவங்க ஒரு கம்பீரமாக வராங்க, அவங்கள கொண்டாடுறாங்கன்னு போது இது எப்படி நம்ம பார்க்குறது? இது எல்லாம் ஒரு சமூகம் எவ்வளவு இழிவான நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அவர் சாதிக்காக ஏதோ ஒரு நாட்டின் விடுதலைக்காக சிறைக்கு போய் வருகிற தியாகியை கொண்டாடுவதைப் போல சாதிக்காக கொலை செய்தவர்களை கொண்டாடுகிற சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு மிகப்பெரிய அவமானமாகத்தான் எனக்கு படுகிறது. நாம் சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், சாதி யாருக்கும் அடையாளம் இல்லை, அத்தனை பேருக்கும் அது அவமானம் என்று. ஆனால் மக்கள் நெஞ்சில் அதுதான் அடையாளம், அதுதான் கௌரவம், அதுதான் பாதுகாப்பு என்கிற எண்ணம் ஊறி கிடக்கிறது. அத்தனை எளிதில் அதை அகற்றிவிட முடியும் என்று நான் கருதவில்லை. ஆனாலும் அதை அகற்றுவதற்கான போராட்டத்தை மேலும் கூர்மையாக முன்னெடுக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இதில்
மக்களுக்கு பங்கு இருக்கிறது, அரசுக்கு பங்கு இருக்கிறது, காவல்துறை, நீதிமன்றம் போன்ற சட்டம் சார்ந்த அமைப்புகளுக்கும் பங்கு இருக்கிறது. இப்போ அதாவது நாம் தமிழ் மற்ற கட்சிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, இவங்க திமுக வந்து சாதி அடையாளப்படுத்தின அங்கே வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க. அப்படின் போது இங்கே எங்கே சாதி ஒழிச்சிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்க? சாதியை அடையாளப்படுத்தி வேட்பாளர்களை நிறுத்துவது இப்போது திமுக வந்த பிறகுதான் நடக்கிறதா? காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கவில்லையா? எல்லா காலங்களிலும் தேர்தலில் சாதியை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த சாதிய மக்கள் கூடுதலாக இருக்கிறார்களோ அந்த சாதியை சார்ந்தவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிற பொது வாக்குகள் வரும் என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு. இது திமுகவை மட்டும் அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் அவர்களுக்கு திமுகவின் மீது இருக்கிற ஒரு வன்மம், ஒரு கோபம் காரணம். நாம் யதார்த்தத்தை இயல்பாக பார்க்க வேண்டும். எந்த கட்சி அப்படி நிறுத்தவில்லை? எல்லா கட்சிகளும் எந்த சாதிய மக்கள் கூடுதலாக இருக்கிறார்களோ அங்குதான் வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். இதை மாற்ற வேண்டும் என்றால் அது இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டும். தேர்தல் முறையை மாற்றுவது என்றால் ப்ரொபோர்ஷனேட் ஓட்டிங் சிஸ்டம் என்கிற முறை வர வேண்டும். அதாவது 234 தொகுதிகள் என்றால் 234 வேட்பாளர்கள் பெயர்களை எல்லா கட்சிகளும் அறிவிக்க வேண்டும். அல்லது 210 கூட அறிவிக்கலாம். பெறுகிற வாக்குகளின் அடிப்படையில் இத்தனை சதவீதம் வாக்குகள் வந்தால் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், எனவே இவர்களுக்கு 50% வாக்குகள் வந்திருக்கிறது என்றால் 117 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். முதலில் அந்த வரிசைப்படி முதலில் இருக்கிற 117 பேர் அந்த பொறுப்புக்கு வருவார்கள். அதிலும் பல சங்கடங்கள் இருக்கின்றன. யாரும் எந்த தொகுதிக்கும் பொறுப்பாளராக இருக்க மாட்டார்கள். மக்கள் தங்கள் தொகுதிக்கான சட்டமன்ற வேட்பாளர் என்று யாரையும் கூற முடியாது. மாறாக தங்களினுடைய தேவைகள் அனைத்துக்கும் உள்ளாட்சியை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியிருக்கும். இவையெல்லாம் நீண்டகால திட்டங்கள். எனவே தேர்தலில் வேட்பாளர் நிறுத்துவதை வைத்துக்கொண்டு இப்படி சொல்லுகிற அந்த கட்சி தேர்தலில் சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லையா? ஈரோடு இடைத்தேர்தலில் யாரை நிறுத்தினார்கள்? அந்த சாதியை பற்றி பேசி இன்னொரு சாதியை பற்றி, அருந்ததிய சமூகத்தை பற்றி இழிவாக பேசியது யார்? எனவே அவர்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு விடை சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை. சமூகத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற அக்கறையில் தான் இவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். திமுக அரசாங்கம் வந்து இன்னும் அந்த ஆணவ படுகொலைக்கு வந்து ஒரு தமிழக அரசாங்கம் அப்படி கூட நம்ம சொல்லலாம், இன்னும் அந்த ஆணவ படுகொலைக்கான வந்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை, சரியான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு. சப்போஸ் அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மிக கடுமையாக எடுக்கப்பட்டால் வாக்கு குறைஞ்சிருமோன்னு பயப்படுறாங்களா? அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே சட்டமெல்லாம் இருக்கிறது. எந்த சட்டம் கொலையை அனுமதிக்கிறது? இதற்கென்று தனியாக ஒரு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதில் எத்தனை பேர் இன்று வரையில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வெறும் சட்டம் மட்டும் தனியாக வந்துவிட்டால் போதுமானதில்லை. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இப்போது வழக்கில் இருக்கிற சட்டமே அவர்களை தண்டிப்பதற்கு போதுமானது. அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை எல்லா வழக்குகளோடும் ஒரு வழக்காக பார்க்காமல் தனியாக அந்த வழக்கை எடுத்து விரைந்து நடத்தி கடுமையான தண்டனை கொடுக்கப்படுமானால் அது ஒரு அச்ச உணர்வை ஓரளவுக்காவது ஏற்படும். ஒரு வழக்கறிஞர் வாதினை ஆதரித்து திராவிட தமிழர் பேரின் தலைவர் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறார். இது எப்படி பார்க்கலாங்க? இல்லை, அவர் தனிப்பட்ட மனிதர் என்று ஒதுக்கிவிட முடியாது. வாஞ்சிநாதன் என்பவர் யாரோ ஒரு வழக்கறிஞர் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களில் அவர் ஒருவர்தான். ஆனால் அவர் பல சமூக போராட்டங்களில் தன்னை இணைத்து கொண்டவர். யார் ஒருவருக்கு ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், பொறியாளர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள். யார் சமூக போராட்டங்களில் தங்களை இணைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு எப்போதும் உண்டு. கோகோ கோலா எதிர்ப்பு போராட்டம், தில்லையில் ஆறுமுகசாமி அவர்கள் சிற்றம்பலன் மேடையில் நின்று பாடுவதற்கான போராட்டம், சமச்சீர் கல்விக்கான போராட்டம், நம்முடைய ஸ்டெர்லைட் ஆலை தொழிலாளர்களோடு அந்த மக்களோடு சேர்ந்து போராட்டம், தாது மணல் கடத்தலை எதிர்த்து போராட்டம், இப்படி பல போராட்டங்களில் தன்னை இணைத்து கொண்டவர் வாஞ்சிநாதன் என்பதால் எங்கள் பேரவையின் சார்பில் அதற்கான ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தினோம். அதற்கு எல்லா தகுதிகளும் வாஞ்சிநாதனுக்கு உண்டு. அப்படின்னு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வாஞ்சிநாதன், ஜிஆர் சாமிநாதன் ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு நீதிபதிக்கான இது வந்து ஒரு விவாதம். ஸோ அது அவங்க 2 பேர் வந்து சட்டப்படியான நகர்வு தான் நகர்த்தப்படும்னு தவிர இது பொது கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கருத்து தோணுதுங்க.
இது தனிப்பட்ட இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல, இரண்டு கருத்தியலுக்கு இடையிலான பிரச்சனை. என்றால் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் திரும்ப திரும்ப பல மேடைகளில் சொல்லுகிறார், அவருக்கு வந்த வழக்கு ஒன்றில் அவர் வேதம் படித்திருக்கிறார், வேதம் படித்தவர் எப்படி தவறு செய்வார் என்று கேட்கிறார். எனவே இது சட்டம் சார்ந்ததோ நீதிமன்றம் சார்ந்ததோ அல்ல, அவருடைய சொந்த பார்வை சார்ந்தது. வேதம் படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் நீதிமன்றமே தேவையில்லை. எந்த குற்றமும் அவர் என்ன குற்றம் செய்தார், என்ன சாட்சி, அவைகளெல்லாம் விசாரிக்க வேண்டியதில்லை. நீ வேதம் படித்திருக்கிறாயா, அப்படியானால் விடுதலை, வேதம் படிக்கவில்லையா உனக்கு தண்டனை என்று பிரித்து கொடுத்து விடலாம். இது ஒரு மிக மோசமான ஒரு சனாதன பார்வை. இதை எதிர்த்து சமூக நீதி பார்வையில் வாஞ்சிநாதன் கருத்துக்களை முன்வைக்கிறார். எனவே இது இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை, இது இரண்டு கருத்தியல்களுக்கு இடையிலான மோதல். எனவே தான் பொதுமக்கள் இதில் உள்ளே வருகிறார்கள். ஒரு பக்கம் மட்டுமல்ல, நேற்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்களை ஆதரித்து இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் செய்கிறது. இந்து முன்னணியை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். எனவே தெளிவாக செய்தி புரிந்துவிட்டது. அது இந்து முன்னணிக்கும் இந்து முன்னணியினுடைய சனாதன கருத்துக்களை ஏற்காதவர்களுக்கும் இடையிலான போராட்டம். நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க அவர் வந்து ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாருன்னு. அப்போது நீங்கள் அந்த மேடையில் பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஸ்டெர்லைட் ஆறு போராட்டம் போது அது கொஞ்சம் தாமதமாக போனார், சப்போஸ் அந்த கரெக்டான நேரத்துக்கு போனால் அவரும் பலியாக இருக்கும், ஆனால் தேடி தேடி சுடப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 13 பேர் படுகொலையும் வந்து அப்படி அந்த போராட்டம் முன்னெடுத்தப்பட்டவங்களா அப்படின்னு நம்ம ஒரு கருத்து தேர்வு. ஆமாம், 13 பேரும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். அந்த துப்பாக்கி சூடு இதுவரையில் நடக்காத விதத்தில் நடந்தது. தேடி தேடி துப்பாக்கியால் சுட்டார்கள். மடமடவென்று துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை. அவர்கள் தொலைநோக்கி வைத்து பார்த்து, குறிப்பிட்டவர்களை பார்த்து பார்த்து தேடி தேடி துப்பாக்கியால் சுட்டது வரலாற்றிலேயே அதுதான் ஒரே ஒரு முறை நடந்திருக்கிறது. எனவே வாஞ்சிநாதன் தற்செயலாக தாமதமாக வந்ததால் உயிர் பிழைத்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். தற்செயலாக வந்தாரா இல்லை தெரிஞ்சு லேட்டாக வந்திருக்கலாம்? எப்படி இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் இல்லாததால் பிழைத்து விட்டாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. கருத்தரங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, இது வந்து திராவிடத்தின் குரல் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்போது இது ஜே.ஆர். சுவாமிக்கான மிரட்டலாக நம்ம பார்க்கலாங்களா? மிரட்டல் இல்லை, அவர்தான் பேசுகிற போதே யாரோ ஒருவரை பற்றி குறிப்பிடுகிற போது ஒருவர் கேள்வி கேட்டார், அந்த திராவிட குரலில் கேட்டார் என்று கேலியாக அவர் சொன்னார். என் குரலும் திராவிட குரல் தான், எனவே அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நீதிபதி இடத்துல நான் மிகுந்த பணிவோடு தான் அதை கேட்டுக்கொண்டேன். அவரால் ஒரு திராவிட குரலையே சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி அவர் நீதிமன்றத்தில் யாருக்கு என்ன தீர்ப்பு வழங்குவார் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே தான் அதை மக்களின் ஒருவராக நின்று நான் குறிப்பிட்டேன். யார் ஒருவருக்கு ஆரிய குரலும் இருக்கலாம், அது அவரவர் விருப்பம். திராவிட குரலும் இருக்கலாம். அந்த திராவிட குரலை சிலர் கேலி செய்யலாம், ஆரிய குரலை நாங்கள் கேலி செய்யலாம். ஆனால் நீதிபதியாக இருக்கிற ஒருவர் இப்படியெல்லாம் ஒரு சார்புடையவராக இருக்கக்கூடாது என்பது நம்முடைய வேண்டுகோள். வாஞ்சிநாதன் வந்து ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞர், நீங்களும் ஒரு பேரவையோட தலைவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து திராவிடம் ஆரியத்துக்கான ஒரு விவாதமாக நம்ம எடுத்துக்கலாங்களா? அடிப்படையாக அந்த வழக்கு என்பதே அந்த திசையை நோக்கித்தான் நகர்கிறது. ஏனென்றால் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தான் அதை தொடங்குகிறார். அவர் பஞ்சக்கச்சம் கட்டி கொண்டு வந்தார், குடுமி வைத்திருந்தார், எனவே அவருக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்றால் நீதிமன்றம் குற்றத்தை பார்க்காது, குடுமி வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதைத்தான் பார்க்குமா என்று நான் கேட்டேன். எனவே அந்த அடிப்படையில் வாஞ்சிநாதன் என்பவர் எடுத்திருக்கிற கருத்தியல் இந்த பஞ்சக்கச்சத்துக்காகவோ குடுமிக்காகவோ தீர்ப்பு எழுதக்கூடாது, குற்றத்தை பொறுத்தே எழுத வேண்டும் என்பதாக இருக்கிறது. எனவே இது ஒரு கருத்தியல் மோதல். நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேடையில் அந்த பஞ்சகட்சம் கட்டிட்டு வந்ததுனால வந்து தீர்ப்பு மாற்ற சொல்லணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இந்த வழக்கை பற்றி? இல்லை, சுவாமிநாதன் சொல்லுகிறார். அதான் சுவாமிநாதன் அவரே சொல்லுகிறார். எனக்கு அந்த வழக்கே என்ன என்று தெரியாது. அவர் சொல்லுகிறார், அவருக்கு கூடுதல் தண்டனை, நான் நீதிபதியாக இருக்கிறேன், இன்னொரு நீதிபதியை பற்றி சொல்லக்கூடாது, இவர் குடுமி வைத்திருக்கிறார், பஞ்சகச்சம் அணிந்திருக்கிறார் என்பதனாலேயே கூடுதல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அது ஒரு விதத்தில் நீதிமன்ற அவமதிப்பு தான். ஒரு நீதிமன்றம் இப்படி ஆணை பார்த்து தீர்ப்பு சொல்லும் என்று சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பு தான். அந்த அவமதிப்பை நீதியரசர் செய்திருக்கிறார், நான் செய்யவில்லை. இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட பேரவையில் ஒரு வழக்கறிஞரோ இல்லை நீங்களோ அந்த வழக்கு குறித்து ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடலை?
இல்லை, அதற்கு மறுபடியும் சிபிஐயினுடைய விசாரணை தேவை என்று கேட்கலாம் என்கிறார்கள். நேற்றைக்கே நான் மூத்த வழக்கறிஞர்களோடு அது குறித்து பேசியிருக்கிறேன். விரைவில் பேரவையின் சார்பில் அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்க முடிவு செய்திருக்கிறோம். தில்லை தீட்சிதர்களை பற்றி பேசுகிறீங்க, வந்து பாலியல் விவாகம்லாம் நடக்கப்படுது. ஸோ அதை ஒட்டி கொஞ்சம் சில கருத்துக்களை பேசுனீங்க. ஆனால் மேடையை வந்து வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை வாழ்த்துவோம்னு சொல்லிட்டு பதாகை வச்சுருக்கீங்க. இதை எப்படிங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை வாழ்த்துவோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆரியத்துக்கு எதிரான ஒரு குரலாக பேசப்படுகிறது? ஏனென்றால் அந்த தில்லையில் நடந்தது என்ன? அரிய திராவிட போராட்டம் தானே. அது ஒன்றும் ஆத்தியத்துக்கும் நாத்தியத்துக்குமான போராட்டம் இல்லை. அங்கு சென்ற பெரியவர் ஆறுமுகசாமி அவர்கள் தேவாரம் பாடத்தான் சென்றார். தேவாரம் தமிழில் பாடப்படுகிறது. தேவாரம் பாடக்கூடாது என்று தில்லை தீட்சிதர்கள் தடுக்கிறார்கள். எனவே ஆரிய திராவிட போராட்டம் மிக எளிதாக அங்கேயே வந்து விட்டது. அதைத்தான் நான் சொன்னேன். அந்த தீட்சிதர்கள் தங்களுக்கென்று தனி சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தங்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு பால்ய விவாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. எனவே சட்டத்தை மீறி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழில் பாடக்கூடாது என்று சொல்லுவதால் ஆரிய திராவிட போராட்டம் அங்கே தொடங்குகிறது. இவ்வளோ நேரம் கருத்துக்களை தெரிவிச்சுக்க ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.